நம்ம இன்னைக்கு க்ரோயா கார்டன் 2 தான் விளையாட போகிறோம். வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. இது அது புது புது இதுதான் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோயிங் டைம் எல்லாம் காமிக்குது. இதை வச்சு மற்ற பிளேயர்ஸ் அடிக்க முடியும். நைட் டைமில் ஸ்டீல் வேறு பண்ண முடியுதுங்க. எவ்வளோ சூப்பரான விஷயத்த எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க ஈவெண்ட்டுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 4 கேரட் மட்டும் வாங்கி இது பண்ணியிருக்கேன். அது கொண்டு போய் நம்ம சேல் பண்ணிடுவோம். சேல் பண்ணிவிட்டு அடுத்தது எந்தாச்சும் பிளான்ட் இருந்துச்சுன்னா அது வாங்கிடுவோம் கைஸ். ஒரு 200 கொடுத்துருக்கான். போய் வாங்குவோம். நிறைய வச்சுருக்காங்கப்பா. 40 ரூபா 200 டொமேட்டோ இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா வாங்கிடலாமா? வாங்கிட்டேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இது ஒன்று மோஸ்டாக் கார்டு கேரட் மீதி 7 ரூபாய்க்கு வாங்கி வச்சிடலான்னு நினச்சேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த டொமேட்டோஸ் இதை எங்கே வைக்கிறது? இங்கே வச்சுருவோம். கரெக்டாக அங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. இதை இங்கேயே வச்சுருவோம். இந்த க்ரோயிங் டைம் பார்த்தீங்கன்னா காமிக்கும். இங்கே பாருங்கள் டொமேட்டோக்கு இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்குது. ஸ்ட்ராபெரிக்குன்னு இவ்வளோ நிமிஷம் இருக்குங்க. கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாக்கியிருக்காங்க. நல்லது தான். நம்மக்கிட்ட இன்னும் அடுத்தது வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வருவாங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கியர்ஸில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கோ. இங்கே பாருங்களேன் தண்ணி சைன் போர்டெலாம் இருக்குது. ஷவல் எதுக்கு? இங்கே இதாக இருக்காதாங்க இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? நெக்ஸ்ட் இங்கே ட்ராப்ஸ் இருக்குது. இது என்ன கிடையாது? கிரியேட்ஸ். ஓகே கைஸ், நம்மளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஐட்டம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப்பை ஆரம்பிச்சுக்கலாம். இருங்க, நம்ம வேற யாராச்சும் ஒரு கார்டனில் போய் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். தூரமாக இருக்காங்க. நைட்டு டைம் ஆக போகுது கேஸ். உங்ககிட்ட இருந்து பயங்கரமானதாக ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, நைட் டைம் எப்படா ஆகும்? சீக்கிரம்டா. இங்கே வளர்ந்துச்சா? டொமேட்டோ மட்டும் வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி வளர்ந்துட்டுருக்கு. கலெக்ட் பண்ணுறா. வந்துச்சுங்க. இந்த ஸ்ட்ராபெரி எவ்வளோன்னு பார்த்து வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் நைட். அதுக்கப்புறம் நாம் போய் ஸ்டீலிங் பண்ண வேண்டியதான். ஓகே, இது எவ்வளோ வருதுன்னா சொல்கிறான் அந்த 6 ரூபாயா? கம்மியாக தான்டா வருது. அநியாயம்டா. ஓகே கேஸ், நைட் வந்தோடனே இவங்ககிட்ட போய் கொஞ்சம் ஸ்டீல் மட்டும் பண்ணிக்கலாங்க. இந்த ஆப்பிள்லாம் இருக்குது, அதெல்லாம் பயங்கர காசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேஸில் யாருமே இல்லை. பேஸில் இருந்தாலும் நம்மளால ஸ்டீல் பண்ண முடியாதுங்க. அது ஒரு தடுப்பு. பக்கத்தாலேயே இருக்குது. இருங்க. ஓகே, ஸ்டீல். ஓகே, அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஸ்டீல் பண்ணி காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இப்படி பண்ணேன். வெறும் இவ்வளோதானா? நான் போய் வந்துட்டான்டா. வந்துட்டாங்க. அடிச்சு துரத்திட்டுவாங்க. நம்ம இதில் போய் நம்ம பாதுகாப்போம். இங்கே வருங்க, வந்துட்டான் பாரு. அடே, ஏன் நீ என்னோட இடத்துக்கே வர பார்க்குறியா நீ? அடி ஐயோ லாக்குது. அவ்வளோதாங்க. எப்படி எப்படா அவன் பேஸே பயங்கரமாக இருக்கா என்ன? இல்லைங்க, அவன்கிட்ட இல்லை. அதனால தான் ஸ்டீல் பண்ண பார்க்குறியா? நம்ம போய் ஒரு 4 ஸ்ட்ராபெரி மட்டும் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மக்கிட்டே நிறைய இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஜாஸ்தி பிடிச்சோன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன். இல்லை, என் பேஸ்க்கு வந்து என்னையும் அடிக்கிறியா? ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க, நான் என் பிளான்ஸ் அடிக்கிறான். போடா நானும் கஷ்டப்பட்டு வச்சுருக்கேன். இவன் ஒருத்தன் வந்துட்டு இருங்க. ஓடுறான்டா. போடா. அங்கே பாருங்க, நான் அடித்தா 2 அடியை தள்ளி போய் விழுகிறானே. இது எடிட்டுன்னு இருக்கு. இப்போ வேணாங்க, காலையில் பார்த்துக்கலாம். டொமேட்டோலாம் கிடைக்குதே. 2 டொமேட்டோ கிடைச்சிருக்கு. இவன் பாருங்க நம்மக்கிட்டே வந்து வேலைக்காங்கடா. போடா என்ன போடா. என்னங்க பண்றான்? தம்பி, நான் இருக்கேன்டா. என் பேஸ்க்கு வராத. பாருங்க, அடிச்சோடனே அங்க போய் விழுகிறான். என்னடா பெரிய ஆளுன்னு நினைப்பீங்களோ சாருக்கு? நாமளும் ஸ்டீலிங் பண்ணலாம். எப்படி நாங்களும் வேற மாதிரி கேஸ். நம்ம ஸ்டீல் கார்டன் அன்லாக்குடு. த ஓனர் பாருங்க வரேன் பாரு. டே அவ்வளோதாங்க. இன்னொரு 11 செகண்ட்ஸில் வரப்போகுது. ஓகே, இதெல்லாம் கலெக்ட் பண்ணு. சும்மா இருக்கிற டைமில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோன்னா காலையில் வந்தோடனே நான் போய் சேல் பண்ணிட போகிறேங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேலிங் ஆப்ஷன் திறக்கிறோம். அவ்வளோதான். சேலை தொட்டு போய் நம்ம கேட்குறோம். ஸ்டீல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், ஹைவானுன்னே பெயர் வச்சுட்டு வந்துருக்கான். 200 ரூபா வந்துருக்கு.
நெக்ஸ்ட் சீட்ல போய் ஏதாச்சும் வாங்க முடியுதான்னு பார்ப்போம். கேரட் வந்திருக்குங்க. இது வாங்குவோம். ஓகே. நெக்ஸ்ட் டொமேட்டோ ஆல்ரெடி வாங்கியாச்சு. இது இன்னொன்று வாங்கு. நெக்ஸ்ட் இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது வாங்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 3 வாங்கு. எல்லாத்தையும் அன்ஸ்டாக் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இதையும் 2 வாங்கி. நெக்ஸ்ட் 10 ரூபாவா இதையும் கொண்டாங்க. அவ்வளோதாங்க. இன்னும் 2 மட்டும் விட்டு வச்சுட்டேனே. ஓகே பரவாயில்ல. ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றிருக்காங்க தெரியுதா? ஸ்ட்ராபெரி பாருங்க. ஃபஸ்ட்டு ப்ளூபெர்ரி எங்கே வைக்கிறது? ப்ளூபெர்ரியை இந்த ஓரமாக இங்கே வைப்போங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ப்ளூபெர்ரி தானே. நெக்ஸ்ட் இது இங்கேயே வச்சிரு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது இங்கேயே வச்சிரு. இது பார்த்தீங்கன்னா வெறும் 1 டைம் தாங்க. இருந்தாலும் காசு நிறையா தரும். கேரட்லாம் வரல ஆரம்பிச்சிச்சு. நமக்கு சீடு இன்னொன்று இருக்குமே. இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று. டெய் அந்த ஹார்வெஸ்ட் காமிக்காதீங்க ப்ளீஸ். இங்கே ஒன்று வெயி. நெக்ஸ்ட் வேற இங்கே இங்கே ஒன்று வெயி. கிட்ட போனால் நம்மளுக்கு ஹார்வெஸ்ட்டுன்னு காமிக்குதுங்க. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குல்ல. அப்புறம் டேய் இப்போ வெயிடா. நெக்ஸ்ட் இன்னும் ஒன்றே ஒன்றா இருக்குது. இதையே எங்கே வச்சிரு. இங்கே வெயி. கிட்ட வந்து வைக்கணுமா? ஓகே கைஸ். ஒரு வழியாக வச்சாச்சு. இங்கே பாருங்களேன் ஸ்ட்ராபெரி எவ்வளோ சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பெருசாக வந்திருக்கு. அது கலர் கலராக வேறு இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஆளுன்னு இருக்குது. என்ன இன்னொன்று இருக்கா? எல்லாத்தையும் வளர்த்துட்டேன்ல நினச்சேன். என்னடா இங்கே பாருங்கள் பெருசாக வருது. இது மாதிரி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. ஓகே கேரட்டு அந்த துளிஃபு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கேயும் போய் கலெக்ட் பண்ணுறான். அவ்வளோதாங்க அம்புடுதாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே டைமிங்கை பார்ப்போம். எல்லாமே க்ரோ ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு கார்டனுக்கு ஓடு. சரி சேலுக்கு ஓடு. நெக்ஸ்ட் நைட்டு டைமில் பயங்கரமாக போய் ஸ்டீல் பண்ணுங்க. ஓகே அவ்வளோதான். சேல் மை இன்வென்டரி. நியூ சேல் ப்ரைஸ் 1K ஃபஸ்ட் டைம் அடிச்சனால நம்மளுக்கு ரெக்கார்டு இது பண்ணிட்டோம். 1K வச்சு ஏதாச்சும் வாங்கலாமா? இல்லைங்க அதெல்லாம் வாங்கி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சீலில் போய் வாங்கிடுவோம். இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இன்னும் வரவே இல்லையா? ரீஸ்டாக் ஆகிறதுக்கு இன்னும் 47 செகண்ட்ஸ் இருக்குங்க. இப்போ பாருங்க 700 ஒன்று இருக்குது. ஓகே கான் இருக்குங்க. கான் 2.5K காசு இல்லை. இங்கே பாருங்க இதெல்லாம் வரதே ராது. ஆனால் காசு இல்லாத போது தான் வரும். 140Kல ஒன்று இருந்துச்சு. நெக்ஸ்ட் மற்ற எதுவுமே வரல. சூப்பர்லாம் இருக்கு 3. டிராகன் எல்லாம் இருக்குங்க. ஒருவேளை டிராகன் நம்ம பேசிக்கலி ஆனால் சந்தானா மண்டேலேயே 4 தட்டு தட்டிடுமோ யாருக்கு தெரியும். நம்ம இதை எங்கே வைக்கிறது? இந்த பேம்பு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கலெக்ட் பண்ணலையா? கலெக்ட் பண்ணு. இதுங்க தென் இது கிரியேட். ஓகே நெக்ஸ்ட் இந்த சீடை போய் இங்கே விதைச்சிட்டு வந்துடுவோம். இந்த ஓரத்தில் போடு. அம்முடுதாங்க. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறான். நைட் டைமில் நம்ம ஒன்லி ஸ்டீலிங் தான் இருக்கணும். இந்த பேம்பு வளர்க்கு இன்னொரு 1 மினிட் ஆகுங்க. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணிடணும். அதாவது கடையிலேருந்து நம்ம கார்டன்லேருந்து எடுத்துக்கிறோம். இருங்க 500 ரூபாய் தான் சேர்ந்துருக்கணும். நம்ம கார்டனை இது பண்ணி பார்க்கலாங்க. சரி சேல் மாற்றி தொடர வேண்டியதாக இருக்கே. ஓகே சேல் பண்ணுறா தம்பி. அப்படிதாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக 500 ரூபா கற்றுப்பேன். என்னடா யோசிக்கிறேன் ஒன்றா காசை 500 ரூபா இருக்குது. என்ன கார்டனில் போய் நம்ம இதை பிளாட் அப்கிரேட் பண்ணிடுவோம். பிளாட் அதிகமாக தேவைப்படலைங்க. சரி இருந்தாலும் பண்ணி பார்ப்போமே. இங்கே பாருங்க பின்னாடி என்னடா ஒன்னிங்கானோ டேய். இது எனக்கு அடுப்பேற்றி பார்க்குறீங்களா? இது எடிட் பண்ண முடியுமா? இல்லைங்க இது சேஞ்ச் ஃபென்ஸ் ஸ்கூல். ஓகே அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டு நம்ம டைம் தாங்க வேஸ்ட்டு. ஓகே இன்னொரு 3 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நைட் ஆயிரும். பேம்பு வந்துருக்கு. லெவல் கேட்டீங்க எவ்வளோ போயிருக்கு? இங்கே ஏற முடியுமா? ஏற முடியுதுங்க. இந்த பாருங்களேன் இந்த ஊர்லேயே நான் தாண்டா டாப்பே. ஓகே ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு. இங்கே பாருங்க 25 ஃபீட்டு பிளான்ட் வளர்த்துட்டோன்னு சொல்லி நம்மளுக்கு அவார்டே கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே பாருங்களேன் ஸ்ட்ராபெரி 100K சார் 10K எடுத்துட்டோன்னு சொல்லி எத்தனைடா பேட்ச் கொடுப்பீங்க? எனக்கு பேட்சே வேணாடா போங்கடா. ரியல் லைஃப்பில் கொடுத்தா கூட வாங்கலாங்க. நீயாயிட்டு கொடுக்குறீங்கடா இங்கே. இதை கொஞ்சம் விளையாண்டு கொஞ்சம் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன்னா இங்கே ஒரு பென்சிலும் காமிக்க வேண்டியது. இது மேலே ஏதாச்சும் இருக்கா? ஒரே ஒரு டொமேட்டோ இருக்குது. எனக்கு வேணும் கொண்டா. நெக்ஸ்ட் இப்போ போய் சேல் பண்ணா பயங்கரமான காஃபே கிடைக்குங்க. என்னடா இத்தனை பேர் நிற்கிறீங்க? இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கேரக்டர் வச்சு நமக்கு இதாக இது பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் ஃப்ரூட்டா இருங்க. ஓகே இவனுக்கு கிஃப்ட் பண்ணிடுவாங்க கேட்குறாங்க கைஸ்.
நான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். கிஃப்ட் சென்ட் டு ஓகேடா. டேய் டேய் பார்த்தா இவங்க பாருங்க இத்தனை பேர் நின்னுட்டு. இப்போ யாருமே இல்லை. இவன்கிட்ட பேசி இருக்கிற எல்லாத்தையும் வித்துரு. சேல் மை இன்வென்டரி ப்ளீஸ் கிவ் மை அமௌண்ட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் மணி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 4K சேல் பண்ணிட்டோன்னு சொல்லி இன்னொரு பேட்ச் கொடுக்குறாங்க. சீலில் போய் அந்த கான் இருந்துச்சு, அது ரீஸ்டோர் ஆயிருக்குமா என்னன்னு தெரிலையே. இருங்க, இல்லைங்க இன்னும் ரீஸ்டோர் ஆகலை. போடு தக்காளி. அழகா போச்சா. ஓவராக ஆசைப்பட்டேன். இன்னும் கோகோனட் இருக்குங்க. இந்த கோகோனட் இருக்கு, அதை வச்சுருந்தா நானாச்சும் வாங்கியிருப்பேன். இந்த ஸ்க்ரீன் டீனெல்லாம் 10 மில்லியன் கைஸ் இங்கே கம்மியாக இருக்கு. நான் அதில் பயங்கரமான ப்ரோ பிளேயராக இருந்தேன். டேய் வேணாண்டா, நீயே வச்சுக்கூடாது. எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ மோசமான அதை பார்த்து எப்படி தெரியுதுன்னே தெரியல. இது பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துளி. இது ஒன்னே ஒன்று கொடு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 3 வாங்கு. 4 வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் கேரட்டு. வேற எதுவும் வேணாம். நெக்ஸ்ட் இப்போ போய் டொமேட்டோஸ் கீரை பார்த்தீங்கன்னா இது இங்கேயே வச்சுக்கலாம். இங்கே வேணாம், ஒவ்வொரு கார்னர்லையும் ஒவ்வொன்று வைக்கலாமா? இது வேணாம். எங்க டொமேட்டோ இது எங்க வை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேம்பு பார்த்தீங்கன்னா இதோ இங்கேயே வச்சிருவோம். நெக்ஸ்ட் துளி. இன்னும் நிறையா இருக்குல்ல, மறந்துட்டேன். இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, அவ்வளோதாங்க. இல்லை இன்னும் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் துளிஃப் இங்கேயே போட்டுவிடு. அவ்வளோதாங்க. இருங்க இன்னொன்று. இங்க பாருங்க எத்தனை இருக்குன்ட்டு. இந்த பில் தேவையே இல்லை. ஷவல் நைட்டுக்கு தேவைப்படுங்க. இதை பார்த்தீங்கன்னா இதோ இங்க இது கூடயே போட்டு வைப்போம். அங்க என்னமோ விழுந்துருச்சுங்க. ஆஹா, வேஸ்டா போச்சு. இப்பதான் தேவையில்லைன்னு சொல்லி இதை எடுத்து வச்சேன். இது தாங்க ரிமூவ் பண்ணோம். எங்க இங்க பாருங்க. இதை ரிமூவ் பண்ணுறா. எப்படிடா ரிமூவ் கொடுக்கறது? இருங்க, பக்கத்தால் தானே இருக்கு, அதனால அப்படியே கலெக்ட் பண்ணி போய் எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்து. இங்க பாருங்க இருட்டாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனை பாதுகாக்க வேண்டிய நேரம். இருங்க, இதெல்லாம் அறுவஸ்ட் ஆயிடுச்சுல, அப்புறம் எது கலெக்ட் பண்ணிப்போம். வந்து திருட்டிட்டு போனாலும் போயிடுவானுங்க. நாமளும் இப்போ இந்த டைம் திரும்புங்க. நிறையா பக்கத்தால் பேஸில் நிறையா இருக்கு. ஆஹா, சொன்னோன்னே காணுங்க. இருங்க, யாராச்சும் பேஸ் சூப்பராக இருக்கான்னு சொல்லி நைட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். எங்கேயும் ஒன்று பேஸுமே சூப்பராக இல்லையே. நம்ம வந்த நேரம்னு பார்த்து ஒன்றுமே நல்லா இல்லை. அங்கே ஏதோ டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் இருக்குங்க, அது மட்டும் போய் பார்ப்போம் என்ன பிளான்ட்டுன்னு. ஓடுறா கைப்புள்ள. இது ஸ்ட்ராபெரி. ஸ்டீல் பண்ணு. ஸ்டீல்ரா. ஆஹா, நம்ம கிட்ட ஸ்டீல் பண்ண வந்துட்டாங்க. ஓகே இது எனக்கு தேவரா. ஸ்டீல் பண்ணலான்னு பார்த்தா முடியலையோ. என் பிளாஸ் வந்து இது ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி தான் இப்படி இருக்கு போல இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் நோக்கி ஓடுவோம். நம்ம கார்டன் வேறு அன்லாக்கில் இருக்கு. எவனாச்சும் வந்து திருடிட்டு போயிட போகிறான்.